ஓவர் டென்ஷன் அடிக்கிய படிக்கணும்ட்டு டியூஷன் ஒர்க்கு ஸ்கூல் ஒர்க்குன்ட்டு எல்லாத்தையும் முடிக்கிறதுக்காக விழுந்து இந்த நேரமும் நாட்டு கைமாவே உட்காந்துட்டு அதுதான் படிப்புன்னு இல்லை. படிக்க வேண்டியது அதுக்குன்னு ஒரு நேரம் வச்சிருக்கணும். இந்த நேரத்துக்கு இவ்வளவு படிச்சா போதும், இந்த டைமுக்குள்ள நம்ம முடிக்கணும்ட்டு ஒரு ஸ்கெடியூல் வச்சிருக்கணும். ஆனா இங்க எப்படி தெரியுமா, ஸ்கூல்ல உள்ள என்ன சொல்றது ப்ரெஷரையும் நீ மண்டைக்குள்ள ஏத்திக்கிட்டுத, அப்புறம் என்ன சொல்றது டியூஷன் ப்ரெஷரையும் ஏத்திட்டு வர. ஹார்ட் அட்டாக்லாம் ஒன்றும் அப்படிலாம் வராது. அதுக்கு கொஞ்சம் என்ன சொல்றது மெடிடேஷன் பண்ணு, அப்புறம் யோகா பண்ணிட்டு இருந்தா முன்னாடி அதே மாதிரி ஸ்கூல்ல சொல்லி கொடுத்தாங்க. இப்போ இடையில அப்படியே விட்டாச்சு. எல்லாத்துக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுமா, ரெஸ்ட் பண்ணி தான் பண்ணணும் எல்லாத்தையும். நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணதுக்கு அதுவும் நீ படிக்கணும். அதுக்கு என்ன ஒரு நேரம் ஒதுக்கி, நாங்களாம் ஃபுல் டே ஸ்கூல் போனோம், நீங்களாவது ஹாஃப் டே தான் ஸ்கூல் போறீங்க. காலையில இருந்து மதியானம் 2 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டீங்க. நாங்க காலையில இருந்து 9 மணிக்கு போயிட்டு சாயங்காலம் 4:30 5 மணிக்கு தான் வீட்டுக்கே வருவோம். அதுக்கு இடையில திரும்பவும் என்ன சொல்றது ஸ்கூல்ல எக்ஸ்ட்ரா கிளாஸ் வைப்பாங்க 6 மணி வரைக்கும் இருந்து படிச்சுட்டு தான் வந்தோம் நாங்க. ஆனா நாங்க இவ்வளவு ப்ரெஷர்லாம் எடுக்கவே இல்லையே. ஸ்கூல்ல படிக்கிறதோட சரி, வீட்டுக்கு வந்து தயதுன்னு குதிச்சுட்டு எப்போ எக்ஸாம் வருதோ அன்னைக்கு தான் முதல் நாள் நைட்டு உட்காந்து கலப்படம் படிக்குது. ஆனா இப்ப அப்படி கிடையாது. என்ன சொல்றது படிப்பே வியாபாரமா மாறி போச்சுது. சொல்லிக் கொடுக்க எங்க பேர்ல என்ன சொல்றாங்க, டென்ஷன் ப்ரெஷர் தான் ஏத்தி விடுதாங்க. அதனால குழந்தைங்களும் எப்படின்னா அப்படியே மண்டைக்குள்ள எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு படிக்கணும் மிஸ் திட்டுவாங்க, அப்படி ஆயிரும்ட்டு நீங்க மண்டையில இது பண்ணி வச்சுக்கிட்டே அலையுதீங்க. அப்படிதான் இருக்கக்கூடாது. அதுதான் உடம்புக்கும் கேடு, மனசுக்கும் கேடு. சீக்கிரம் பைத்தியம் முடிச்சிடும். கொஞ்சமாவது ரிலாக்ஸ் ஆகுங்க. உங்க படிப்புக்கு உங்க ஹார்ட் அட்டாக் வருதோ இல்லையோ, ஹார்ட் அட்டாக்லாம் இந்த வயசுல வராது. சில பேருக்கு வரதான் செய்யுது. பட் ஆனா அதுக்கு என்னன்னா நீ அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரெஸ் எடுக்காம இருக்கணும். மீன்ஸ் கொஞ்சம் ரிலாக்ஸா இரு. ஃப்ரீ டைம்ல என்ன அப்படி கொஞ்சம் மைண்ட் இது பண்ணு, ரெஃப்ரெஷ் பண்ணு. அதெல்லாம் மேட்ரு கிடையாது. கொஞ்சம் என்ன சொல்றது மீன்ஸ் டென்ஷன் எடுத்துக்கிட்டே இருக்க கூடாது. படிக்கணும் அப்படின்னுட்டே இருக்க கூடாது. எதுவா இருந்தாலும் என்ன சொல்றது ஈஸியா பாத்துக்கலாம், முடிச்சிடலாம் அப்படி எடுக்கணும் மைண்ட. அப்படிதான் எடுக்க கூடாது. எங்க டீச்சர் சொல்லுவாங்க லூசா டோன்ட் வெரி ஹார்ட் டு அகைன் அண்ட் அகைன் அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்க எல்லாத்தையுமே ஈஸியா எடுக்காதீங்க அப்படி சொல்லுவாங்க. எல்லாத்தையுமே பண்ணுவோம். அதான் சொல்றதுல அப்படி சொல்லி தான் உங்க மண்டைக்குள்ள இது கொடுத்து வைக்காவோ. அப்படிதான் நீங்க இருக்க வேண்டாம், ஒன்னும் அவசியம் கிடையாது. இதையும் பாத்துக்கலாம் படிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படி நீங்க மிஸ் சொல்றாங்கிறதுக்காக நீ அப்படியே இருக்கு ஆப்போசிட்டா இரு. படிச்சிடலாம், நம்ம படிக்க முடியும் அப்படின்னு நினை. எதுக்கு அவங்க சொல்ற மாதிரியா ஐயோ மிஸ் இப்படி சொல்லுதாங்களே அப்படின்ட்டு அதையே இது பண்ணுதியே. இப்ப நிறைய ஸ்கூல்ல இந்த மாதிரிலாம் என்ன சொல்றது ஸ்ட்ரிக்டா சொல்லியே பிள்ளைங்க மண்டையே இது பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல எல்லாம் அப்படி கிடையாது. எவ்வளவு சிம்பிளா ஈஸியா சொல்லி கொடுத்து எப்படி இல்லாம போயிட்டு இருக்குது. இங்க வெளி இடங்கள்ல தான் இப்படி உயிரை வாங்கி தொலைதாங்க.